الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத்தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபிஈயா சுன்னத் ஜமாஅத்தின் சார்பாக நடத்தப்படுகிற மாபெரும் மீலாது பெருவிழா, சமுதாய நல்லிணக்க விழா, பரிசளிப்பு விழா இன்று பல்வேறு விழாக்களை இணைத்து நடத்தப்படுகிற நிகழ்வின் தலைவர் நாயகத்தினுடைய மொத்த வரலாற்றையும் ஒரு 10 நிமிடத்தில் பாடலாய் அழகாய் கொடுத்து அமர்ந்திருக்கிற சிறந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஆலிஜனா மதிப்பூர் முனைவர் கே ஷாகுல் ஹமீத் என்கிற அப்பா அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய முன்னிலை வகிக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் மௌலானா மௌல்வி அல் ஹாஃபில் காரி முஹம்மத் அன்சார் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் அற்புதமாய் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற எனது பாதத்திற்குரிய நண்பரும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் உப்பிலிப்பாளையம் பள்ளியினுடைய தலைமை இமாமுமான ஜலாலுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்களுக்கும், கௌரவ அழைப்பாளர்களாய் வருகை தந்த டாக்டர் ஏ நல்லத்தம்பி அவர்களுக்கும், அருள்பணி சைமன் பீட்டர் அவர்களுக்கும், ஆர் செந்தில் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும், ஜமாஅத்தினுடைய நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இதையும் தாண்டி பாதுகாப்புக்காக வருகை தந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக. ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பேர் சலான் சொன்னாங்க, பதிலே வல்ல. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பெருமானாரை பற்றி பேசுகிற அற்புதமான சபை. தலைப்பும் நாளை காலை வரை பேசலாம், அந்த அளவுக்கு விரிந்த தலைப்பு, பிறப்பும் சிறப்பும்.
கவிஞர்கள் அவர்களுக்கு ஏற்ற வகையில் தலைப்பை வழங்கி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடலையே என் தலைப்பாக ஆக்கி என்ன வரிகள் சொல்லப்பட்டதோ அதற்குள்ளேயே சுழன்று ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் யார்? நம்மிலிருந்து எவ்வளவு உயரம் இருக்கிறார்கள்? அவர்கள் தங்களை பற்றி சொன்னது என்ன? சமூகம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து உங்களிடத்திலே நான் சில செய்திகளை சொல்லுவேன். பெருமானார் நம்மை விட ஒரு 25 படி உயர்ந்திருக்கிறார்கள். காரணம், படைப்புகளில் உயர்ந்தவன் மனிதன். மொத்த படைப்பு எவ்வளவு இருக்கு? கடலிலே மட்டும் 20 லட்சம் இனங்கள். காமு அப்துல் கஃபூர் அவர்கள் எழுதுகிறார்கள், கடலில் மட்டும் 20 லட்சம் இனங்கள். முதல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு இனம், தவளை எல்லாம் சேர்ந்து ஒரு இனம். இதை போல கடலிலே 20 லட்சம் இனங்கள், தாவரங்களாக 16 லட்சம் இனங்கள், கால்நடைகளாக புழுப்பூச்சிகளாக 2 லட்சம் இனங்கள், மொத்தம் 38 லட்சம் இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் படைப்பில் சிறந்தவன் மனிதன். காரணம் என்ன தெரியுமா? படைப்பின் மொத்தமே 4 வகையில் தான் இருக்கும். ஒன்று, நின்று கொண்டே இருக்கும் மரத்தை போல. சில படைப்புகள் உட்கார்ந்தே இருக்கும் மலையை போல. சில படைப்புகள் ருக்குயிலேயே இருக்கும், குனிந்தே இருக்கும் ஆடு மாடுகளை போல. சில படைப்புகள் படுத்தே இருக்கும் புழுக்களை போல, பாம்புகளை போல. மரத்தால சஜிதா செய்ய முடியாது, படுக்க முடியாது. மழையால நிக்க முடியாது. ஆனால் இந்த 4ஐயும் சேர்த்து செய்பவன் தான் மனிதன். நினைத்தால் நிற்கலாம், நினைத்தால் குனியலாம், நினைத்தால் அமரலாம், நினைத்தால் படுக்கலாம். அதனால் தான் 4ஐயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையில் பரலாக்கினார். தொழுகையில ஏன் இந்த 4 பரல் என்றால், படைப்பின் சாரம் 4 சக்தியும் உனக்கு இருப்பதால் 4ஐயும் செய். அது மட்டுமல்ல, எல்லா படைப்பின் ரகசியத்தையும் அல்லாஹ் மனிதனுக்குள் வைத்திருக்கிறார். காரணம், வெளியே ஒரு ஆட்சி நடக்கிறது, உள்ளேயும் ஒரு ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சிக்கு மூளைதான் முதலமைச்சர், இதயம் உள்துறை, கால்கள் போக்குவரத்து, காது சட்டத்துறை, வயிறு உணவு விநியோகம். 1000 துறைகள் உள்ளே இருக்கிறது. பல்வேறு சின்னங்கள் மனிதனுக்குள் இருக்கிறது. வெளியில எத்தனை சின்னங்கள்! மலைகள், ஆறுகள், அருவிகள், ஓடைகள். இதை போலவே மனிதனுக்குள்ளும் எலும்பு மலைகள், மயிர் காடுகள், சிறுநீர் அருவிகள், சிறகடித்து பறக்கிற எண்ண பறவைகள். எல்லா சின்னங்களையும் வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். படைப்புகளில் அழகானவன் மனிதன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மனிதனிலேயே சிறந்தவன் யார் தெரியுமா? எல்லா மனுஷனும் இல்ல, அறிவாளி. முட்டாளை போய் சிறந்தவன் என்று சொல்ல முடியுமா? மனிதனிலேயே சிறந்தவன் அறிவாளி. காரணம், 6வது அறிவு. எல்லா அறிவாளியும் 6வது அறிவை வைத்துத்தான் வாழுகிறான். மனுஷனுக்கு மட்டும்தான் 6வது அறிவு. அப்படி இருப்பதால் தான் இவன் அறிவாளி. இந்த 6வது அறிவால என்ன பயன்? 6 பிரயோஜனம் இருப்பதால் தான் இதற்கு பெயர் 6வது அறிவு. முதல்ல கல்வி மனுஷனுக்கு மட்டும்தான். என்னைக்காவது ஒரு மாடு கவலைப்பட்டு நின்னுச்சு, இன்னொரு மாடு போய் ஏன் கவலைப்படுறேன்னு கேட்க, நான் என் கண்ணுக்குட்டியை எல்கேஜி யூகேஜியில சேர்க்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்று என்றைக்காவது மாடுகள் கவலைப்பட்டதுண்டா? கல்வி பிரச்சனை அவைகளுக்கு இல்லை. 2வது பிரச்சனை ஆடை பிரச்சனை.
விஞ்ஞான உலகத்திலே என்றைக்காவது யானை ஆடை எடுத்தது உண்டா? அப்படி எடுத்திருந்தால் ஜவுளி கடைகள் நிறைந்திருக்கும் இல்லையா? ஆடை பிரச்சனை அவைகளுக்கு இல்லை. பெருநாள் வரப்போகிறது, எந்த கடையிலே ஆடை எடுக்கலாம் என்ற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம். மூன்றாவது பிரச்சனை வீடு கட்டுகிற பிரச்சனை. என்ன சைஸ்ல வீடு கட்டணும், என்ன போடணும், மார்பிள் போடுவதா, கிரைனைட் போடுவதா, மொசைக் போடுவதா, என்ன போடுவது, இந்த பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம், உலகத்தில் வேறு எதற்கும் இல்லை. நான்காவது பிரச்சனை வேலை வாய்ப்பு. என்னைக்காவது வேப்ப மரம்லாம் ஒன்னா கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னால் போய் வேலை கிடைக்கிற வரை நாங்கள் போராடுவோம் என்று மரங்கள் போனதுண்டா? அந்த பிரச்சனை அவைகளுக்கு இல்லை, இவனுக்கு மட்டும் சொந்தமான. அஞ்சாவது பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை, வரன் தேடுகிற பிரச்சனை. நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு, அதற்கு போட்டோ எடுக்க சொன்ன மாதிரி பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணை தேடுகிற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம். நம்முடைய முன்னோர்கள் நாம் பார்த்திருக்கிறோம், 80s பெரியவர்கள் பார்ப்பார்கள், இந்த இடத்திலே பெண் இருக்கும், இந்த இடத்திலே மாப்பிள்ளை சேர்த்து வைப்பார்கள். அது சந்தோஷமாக வாழ்ந்த காலம். இன்னைக்கு ஆட்டுக்கு புரோக்கர், மாட்டுக்கு புரோக்கர், மனுஷனுக்கும் புரோக்கர். யாரும் புரோக்கர்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். அவங்க பேசுகிற பேச்சு ரொம்ப அழகா இருக்கும். விளக்கெண்ணெய் தேய்ச்ச விளாங்கு மீன் மாதிரியே பேசுவார். விளாங்கு மீனையே பிடிக்க முடியாது, அதுல கொஞ்சம் விளக்கெண்ணெயை தேய்ச்சா. மாப்பிள்ளை என்ன செய்யறாருன்னு கேளுங்க. மாப்பிள்ளை ரயில்வேல இருக்கிறார். ரயில்வே பெரிய நெட்வொர்க் ஆச்சு. மாப்பிள்ளை ரயில்வேல என்ன வேலை செய்யறாரு? ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. சரி, டிடிஆரா இருப்பார் போல தெரியுது அப்படின்னு எல்லாம் கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னால்தான் தெரியுது முறுக்கு விற்கிறவன். ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. வேலை முடிச்சான். தனக்கு தேவை காசு வந்தா போதும். இந்த வரன் தேடுகிற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம். ஆறாவது பிரச்சனை பணம் தேடுகிற பிரச்சனை. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பிரச்சனை இவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது, உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. இந்த 6 பிரச்சனைகளையும் இறைவன் கொடுத்த 6வது அறிவால் சரி செய்து கொள்கிறான். கல்வியை பெறுகிறான், வீட்டை கட்டுகிறான், ஆடைகளை உடுத்திக் கொள்ளுகிறான், உருவாக்குகிறான், வேலை வாய்ப்பை பெருக்குகிறான், வரனும் தேடுகிறான், பணமும் தேடுகிறான். எதை வைத்து? இந்த 6வது அறிவை வைத்து. மனிதனில் சிறந்தவன் அறிவாளி. அறிவாளிகளிலேயே சிறந்தவன் யார்? மார்க்கம் சொல்லுகிறது முஃமின், ஈமான் கொண்டவன் சிறந்தவன். முஃமின் என்னங்க? இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு மூமின் என்னன்னு தெரியறது இல்ல. ஒரு இடத்துல மூமின் என்னன்னு கேட்கும் போது ஈமான் என்னன்னு கேட்டோம். அவன் எழுதியே கொடுத்துட்டான். காட்டில் பல வகையான மான்கள் வாழுகிறது, கவரிமான், புள்ளிமான், அந்த மான், இந்த மான் எழுதிட்டு ஈமான் என்பதும் ஒரு வகையான மான். அதை அதிகம் ஈக்கள் மொய்த்துக் கொண்டே இருப்பதால் அதற்கு பெயர் ஈமான். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை காரணம், பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்புவதில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவு ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சமூகம். மாப்பிள்ளையை கொண்டு போய் இந்த ஈஜாப் கபூல் நடத்தும் போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மாப்பிள்ளைக்கு அரபி சொல்லி கொடுப்பாங்க. அவர் சொல்ற அரபியெல்லாம் பயங்கரமா இருக்கும். கபில் தூ அப்படின்னா கபில் தேவ் அப்படிம்பாரு. அவருக்கு தெரிஞ்சது அதுதான். அன்பிற்குரியவர்களே, ஈமான் என்றால் என்ன? அல்லாஹுவை நம்புவது, ரசூலை நம்புவது, வேதத்தை நம்புவது, மறுமை நாளை நம்புவது. என்ன? அல்லாஹ்வை நாம் எந்த அளவிற்கு நம்பி வைத்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்னா யாரு? இந்த சமூகத்தில் அல்லாஹ்வின் வல்லமை, உள்ளமை, ஆளுமை எதுவும் தெரியாது. அதை சொல்வதற்கு வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம். அல்லாஹ்னா யாரு? நம்ம அல்லாஹ்வை எவ்வளவு தூரம் வணங்கி வச்சிருக்கோம்னா, நம்ம வீட்டுல புரோக்கர் அல்லாஹ். எல்லாம் என் பையன் 12வது பாஸ் ஆயிட்டா உனக்கு 20 ரொட்டி சுட்டு கொடுத்துறேன்டா அல்லாஹ். அல்லாஹ் பசியோடு படுத்திருக்கான் பாருங்க. ஒரு ரொட்டி எதிர்பார்த்துட்டு ரப்புல் ஆலமீனுக்கே ரொட்டி கொடுக்க நினைக்கிற சமூகம் இந்த சமூகம். அல்லாஹ்வினுடைய ஆளுமை தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனில் சிறந்தவன் முஃமின்.
முஃமின்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? அமல் செய்யக்கூடியவன். எல்லா முஃமினும் சிறந்தவர்கள் அல்ல. அமல் வேண்டும், தொழுக வேண்டும், நோன்பு வேண்டும், ஜக்காத் வேண்டும், ஹஜ் வேண்டும், பெற்றோர்களை கவனித்தல் வேண்டும், பிள்ளைகளை சரியாக வளர்த்தல் வேண்டும், அத்தனையும் உள்ளடக்கம். அமல் செய்யக்கூடியவன் சிறந்தவன். இன்னைக்கு சமூகத்தில் அமல் தொழுகை எப்படி இருக்கிறது? பக்கத்து வீடு பள்ளிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டில இருந்து ஒரு ஆளும் தொழுக வர்றதில்லை. அவர் வளர்க்கிற ஆடு மாடெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருது, புள்ள மேயுது, அவர் வர்றதில்லை. ஒரு நாள் மோதினார் பிடிச்சு கட்டி வச்சுட்டார் மாட்டை. மேய வந்த மாட்டை மோதினார் கட்டிட்டார். உடனே வண்டாரே கோவப்பட்டு, ஏங்க மோதினார் மாட்டை கட்டினீங்க? வாயில்லா ஜீவன் தெரியாம வந்துருச்சு. நான் என்னைக்காவது பள்ளிவாசலுக்குள்ள வந்திருக்கேன்னா? அது பாவம் தெரியாம வந்துருச்சு என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தில் அமல் குறைந்திருக்கிறது. யார் எப்பொழுது மரணமாவார்கள் என்று உலகத்தில் யாருக்கும் தெரியாது. கிடைக்கிற நேரத்தில் அமல் செய்து கொள்ளுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? மரணத்தை ஜெயித்தவர்கள். காசு பணத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காரூன் இறந்திருக்க கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் 1000 வீரர்களுக்கு சமமான அம்ர் இப்னு உத் இறந்திருக்க கூடாது. மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவர்களும் மருத்துவத்தை கண்டுபிடித்த ஜாலினூஸ் டிக்கியானூஸ் இறந்திருக்க கூடாது. நாம் எல்லாம் கொரோனா போன்ற மரணத்தை பார்த்தவர்கள் இல்லையா? கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் அஜர்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு போன் வரும். இப்ப அப்படி இல்ல, அஜர்த்து இருக்கிறீங்களான்னு போன் வருது. நிலைமையே மாற்றிடுச்சு. அங்கிருக்குரியவர்களே, ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகம் இறந்திருக்க கூடாது. உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. மரணம் வருவதற்குள் அமல் வேண்டும். மரணம் வந்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு 5 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து புறப்படுகிறார்கள். திருநெல்வேலி நல்ல பஸ், பர்வீன் டிராவல்ஸ். போயிட்டு இருக்கிற நேரத்தில் பஸ் ஒரு இடத்துல நிக்கிது. இறங்கி டீ குடிக்கிறார்கள். இவங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பஸ் கிளம்பிடுச்சு. ஒரு இளைஞர் சொல்லுகிறார், சீக்கிரம் வாங்கப்பா, நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. இவர் வாங்கி இருக்கிற டிக்கெட்டு வெறும் 1000 ரூபாய், 2 கோடி ரூபாய் பஸ்ஸ நம்ம பஸ், அது அவர் பஸ்ஸா? நம்ம பஸ் கிளம்பிடுச்சு வாங்குற அவர் பஸ் அது இல்ல. அந்த டிக்கெட் இருக்கிற வரைக்கும் அவர் பஸ். இதே போலதான் ரூஹ் என்ற டிக்கெட் இருக்கிற வரை என் வீடு, என் கடை, என் மாமி, என் மனைவி, என் பிள்ளைகள், என் சொத்து, என் சுகம், இதெல்லாம் எதுவரைக்கும் தான்? ரூஹ் என்ற டிக்கெட் இருக்கிற வரை. இந்த ரூஹ் போயிடுச்சுன்னா இவர் போட்ட பட்டனை இவரால் கலட்ட முடியாது, இவர் போட்ட செருப்பை இவரால் கலட்ட முடியாது. இதுதான் உலகம். மரணத்தை ஒரு மனிதன் நினைக்கிற போதுதான் அமல் செய்கிற சிந்தனை வரும். மனிதனில் சிறந்தவன் அறிவாளி, அறிவாளியில் சிறந்தவன் முஃமின், முஃமின்களிலேயே சிறந்தவன் அமல் செய்யக்கூடியவன். அமல் செய்யக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் தக்வாதாரிகள். தக்வாதாரி இறையச்சம் உள்ளவர்கள். அவர்களை விட சிறந்தவர்கள் வலிமார்கள். எத்தனை படிக்கிற ரசூல்ல மேல போறாங்கன்னு பாருங்க, அப்பதான் அவங்க சிறப்பை விளங்க முடியும். வலிமார்களிலேயே சிறந்தவர்கள் நுக்கபாக்கள், ருஜபாக்கள், அவுத்தாதுகள், அன்வார்கள், ஆரிஃபீன்கள், கௌசுகள், குத்துபுகள் என்று பல்வேறு படித்தரம் விலாயத்து. இதையெல்லாம் விட சிறந்தவர்கள் தாபிஈன்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள். சஹாபாக்களிலேயே சிறந்தவர்கள் மதீனாவாசிகள், அன்சாரிகள்.
அதைவிட சிறந்தவர்கள் மக்காவாசிகள் முஹாஜிர்கள், அதைவிட சிறந்தவர்கள் போர்க்களத்திற்கு சென்று ஷஹீதானவர்கள், உயிர் கொடுத்தவர்கள். அதைவிட சிறந்தவர்கள் சித்தீக்குகள், ஒரு நபிக்கு ஒரு சித்தீக். அதைவிட சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களிலேயே சிறந்தவர்கள் 313 பேர்கள் ரசூல்மார்கள். அந்த ரசூல்மார்களிலும் சிறந்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற 6 பேர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 6 பேர்களிலும் சிறந்தவர்கள் 2 பேர். அல்லாஹ்வின் நண்பன், அல்லாஹ்வின் நண்பன் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் நேசர் ஹபீபுல்லாஹ் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க 1,24,000 பேர்ல இந்த 2 பேர் மட்டும் சிறந்தவர்கள்? என்ன காரணம்? அல்லாஹ்வினுடைய ஆளுமை, வல்லமை, உள்ளமை, அவன் படைகள் அத்தனையும் பார்த்தவர்கள் 2 பேர் தான். மண்ணிலிருந்து பார்த்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மேராஜிலே விண்ணிலிருந்து பார்த்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து எப்படி பார்த்தார்கள்? நம்ரூத் சொல்லுவான், உன் இறைவனுக்கு தைரியம் இருந்தால் என் படையோடு உன் இறைவனின் படை மோதட்டும். அப்ப அல்லாஹ் சொல்லிடுவான், என் படை இப்பயே தயார், அவன் படை எப்ப தயார்னு கேளு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்பாங்க, நம்ரூத் சொல்லுவான், என்னிடத்திலே 4 படைகள் இருக்கிறது, காலார் படைகள், யானை படைகள், குதிரை படைகள், ஒட்டகை படைகள், இதை சரி செய்வதற்கு 3 நாள் வேண்டும். அல்லாஹ்வும் சரி என்பார், 3 நாள் ஆகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். ஒற்றன் வருவான், நம்ரூதின் படை தயாராகிவிட்டு. அல்லாஹ்வின் படை எப்பொழுது வரும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி ஆளா போறாங்க. இல்ல இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தா, ஒரு ஆள் தான் போறாங்க. போய் பார்த்தா நம்ரூதின் படை கடல் மாதிரி இருக்கு. 4 செக்ஷனா, காலார் படைகள், யானை படைகள், குதிரை படைகள், ஒட்டகை படைகள். அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ரப்பே அவன் படை கடல் மாதிரி இருக்கு, உன் படையை நீ எப்ப அனுப்ப போற? அல்லாஹ் திரையை அகற்றுவான். ரப்புல் ஆலமீனுடைய 14 படைகளையும் காணுவார்கள். அல்லாஹ்வினுடைய மலக்கூத்து சமாவாத்தி வல்லர், வானம் வானத்தில் உள்ளது, பூமி பூமியில் உள்ள அனைத்தையும் பார்த்துவிட்டு நம்ரூதின் படையை பார்ப்பார்கள். அல்லாஹ்வின் படை, நம்ரூதின் படை திரும்ப திரும்ப பார்த்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் படைக்கு முன்னால் நம்ரூதின் படை கஜனாஹே பவுல்லா, கொசுவின் இறகு போல இருக்கிறது என்றுதான் சொல்லுவார்கள். உடனே அல்லாஹ் சொல்லிடுவான், என் நண்பன் நாவல கொசுங்கிற வார்த்தை வந்ததுனால இந்த படையை அழிக்க கொசுக்களை மட்டும் அனுப்புகிறேன்னு அனுப்புனான். அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகல. செல்வபுரத்துல மட்டும் கொசு இல்லைன்னு அஜர் சொன்னார் இல்லையா? நிறைய இருக்கான். கும்பகோண கொசுக்கள் கூட்டணி கொசுக்கள். கொசு வலை போட்டுட்டு தூங்கினாலும் கும்பகோணத்துல ஒரு 50 கொசு வலையை தூக்கி பிடிச்சுக்குவோம், பாக்கி 50 போய் கிடைக்கும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ்வின் ஆளுமைகளை கண்டவர்கள். பெருமானார் சராசரி மனிதனிலிருந்து எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். இந்த நாயகம் இந்த சமூகத்திற்கு என்ன தந்தார்கள்? குடும்பவியலாக, பொருளியலாக, அரசியலாக, சமூகவியலாக இந்த சமூகத்திற்கு அவர்கள் கொடுத்த பாடங்கள் ஏராளம். அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானாரின் சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த தலைவரும் தன்னுடைய லட்சியம் பூர்த்தியானதற்கு பிறகு இறக்கவில்லை. நபிகள் நாயகம் மட்டும்தான். லெனின் இன்னும் 2 ஆண்டுகள் இருந்திருந்தால் என்ன புரட்சி செய்திருப்பார் தெரியுமா? அப்ப லட்சியம் பூர்த்தியாகவில்லை. அலெக்சாண்டர் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்திருந்தால் உலகத்தையே பிடித்திருப்பார், லட்சியம் பூர்த்தியாகவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான் நான் வந்த வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி தன் பொறுப்புகளை கொடுத்து 3 மாதத்திற்கு பிறகு நம்மை விட்டு மறைந்தார்கள் என்றால் லட்சியத்தை பூர்த்தி செய்த
கியாமத்து வரை என்ன வரும் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு இறந்த ஒப்பற்ற தலைவர் நம்முடைய நாயகத்தை தவிர உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? அவர்களின் வாழ்வியலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சொன்னாங்களா இல்லையா? சிறந்த குடும்ப தலைவராய், சிறந்த குழந்தைகளினுடைய தகப்பனாய், நல்ல கணவனாய், சமூக தலைவனாய் எவ்வளவு அழகா பாடினாங்க. நாம நல்ல குடும்ப தலைவனா இருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இங்கிருந்து எடுத்துட்டு போகணும். ஏதாவது சில செய்திகளை வாழ்நாளில் அமல் செய்வதற்காக நடைமுறைப்படுத்த எடுத்து செல்ல வேண்டும். பெருமானாரினுடைய வாழ்வின் கடைசி பகுதி ஹஜ்ஜத்துல் வதா, அரபா மைதானம். அரபா மைதானத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசுறாங்க. குத்துபா பேருரை முடிச்சிட்டு கடைசியா பெருமானார் ஒன்று சொன்னாங்க. 90,000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். 90,000 பேர். இந்த 90,000 பேர்களில் உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. 90,000 பேர்த்துல உறவை முறித்த யாராவது இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் எந்திரிச்சாரு, எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக்கங்கன்னாங்க. மாமனார் முந்திக்கொண்டார். வேகமா மருமகன்ட்ட போய் தம்பி மன்னிச்சிருங்கன்ட்ட மாமனார் முந்திக் கொண்டார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்ளுவார். மருமகை எப்பயுமே நெஞ்ச நிமித்திட்டு தான் இருப்பார். என் மாமனாரை நாறுநாரா கிழிக்காம விடமாட்டேன் என்று நெஞ்ச நிமித்திட்டு தான் இருப்பார். மாமனார் மன்னிப்பு கேட்டவுடன் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்களில் கண்ணீர். பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரப்பே, உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன், உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. ஒண்ணு போதும்ல. நம்ம எவ்வளவு நாள் வாழ போகிறோம்? வாழ்ற காலத்துல என் உறவுகளில் ஒருவரின் உறவையும் நான் முறிக்க மாட்டேன். சம்பந்த உறவுகள், இரத்த உறவுகள், பந்த உறவுகள், நட்பு உறவுகள், எல்லா உறவுகள், எந்த உறவையும் நான் முறிக்க மாட்டேன். இந்த உறுதிமொழியா எடுத்துட்டு போகணும். அண்ணன் தம்பி பேசி 30 வருஷம் ஆகுது. என் தம்பி சொன்னது என்ன செரிக்கலைங்கிறார் அண்ணன். இடையில 600 கிலோ கறி செரிச்சிருச்சு, 300 கிலோ மீன் செரிச்சிருச்சு. ஆனா இந்த தம்பி பேசின ஒரு வார்த்தை செரிக்கலையா? எவ்வளவு வருத்தமான செய்தி தெரியுமா? நான் நிறைய மேடைகளில் பகிர்ந்திருக்கிறேன், நூற்றுக்கணக்கான மேடைகளில் பகிர்ந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே இரத்த உறவை போல சிறந்த உறவு எதுவுமே இல்லை. 2 பேர் வாழ்ந்தாங்க, அண்ணன் தம்பி. வாழ்ந்ததை கண்டவன் நான், அதனால் சொல்லுகிறேன். அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணனுக்கு பேர் என்ன தெரியுமா? இறையில்ல கொடை வள்ளல். யார் கேட்டும் இல்லை என்று சொல்லாத மனம் படைத்த வள்ளல். மதரசாவுக்கு, பள்ளிக்கு, சமூகத்துக்கு அள்ளி கொடுப்பார். ஆனா தான் தம்பி 2 பொம்பளை புள்ள, ஒரு பையன் துபாயிலே கிளீனிங் வேலை செய்தார். ஹாஸ்பிட்டலை சுத்தம் பண்ணுவார். தம்பியின் பிள்ளைகளின் திருமணம் கொடுக்கவே இல்லையே. தம்பியை கண்டுக்கவே இல்லை. ஊர் உலகம் அத்தனைக்கும் அடித்தார். தம்பியை கண்டுகொள்ளவே இல்லை. வாழ்க்கை என்பது ஊஞ்சல் மாதிரி. ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். காலம் ஓடுகிறது. திடீரென்று அண்ணனுக்கு தொடர் காய்ச்சல். எல்லோரும் என்னவென்று பார்க்கிறார்கள்? பிளட் கேன்சர். எல்லா சொத்துக்களையும் வித்து வித்து செலவழிச்சாரு. கடைசியில குடியிருக்கிற வீடு மட்டும் இருக்கு. மருத்துவமனைக்கு சென்று பார்க்கிற போது ஒரு அதிசயம் காத்திருந்தது. அந்த அண்ணனுக்கு தம்பி தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். எந்த தம்பி வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த தம்பி தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் போய் பார்க்க போன நேரத்தில் அழுத காட்சி இன்னும் கண் முன்னால் இருக்கிறது. அண்ணன் அழுது, ஹஜ்ரத், பணம் இருந்த நேரத்துல என் தம்பிக்கு கொடுக்கணுங்கிற மனமே இல்லை ஹஜ்ரத். இன்னைக்கு என் தம்பிக்கு கொடுக்கணும்னு நிறைய மனசு இருக்கு, ஆனா கையில ஒண்ணுமே இல்லை ஹஜ்ரத். பணம் இருந்த நேரத்தில் மனம் இல்லை, மனம் இருந்த நேரத்தில் பணம் இல்லை. இப்ப தம்பி ஒரு வார்த்தை சொன்னாரு, பணம் என்ன பண்ண ஹஜ்ரத், எங்க அம்மா இறக்கும் போது இப்படி காட்டிட்டு போனாங்க, டே 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருங்கடா, டே 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருங்கடா
என்று என் தாய் சொல்லிவிட்டு இறந்தார். அது நடக்காமல் போய்விடுமோ என்று நான் பயந்து விட்டேன். காசு என்ன, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, அது போதும். அல்லாஹ் அக்பர். இந்த உறவுகளின் விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாய் தாய்மார்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற சில செய்திகள் எப்படி தெரியுமா இருக்கிறது? தாயை பத்தி யார் சொல்லணும்? தகப்பை சொல்லணும். டே, உங்க அம்மா சாதாரண ஆள் இல்லடா. ஏறத்தாழ நிறைய தகப்பன்கள் இதை சொல்லுகிறார்கள். தாயை கவனிக்கணும்னு சொல்றது நிறைய தகப்பன்கள். ஆனா இந்த கணவன்மார்கள் யார் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறீர்கள். 10 மாதம் வயிற்றிலே சுமப்பவள் தாய். ஆனா இந்த தகப்பை யார் தெரியுமா? உங்களையும் பிள்ளைகளையும் தலையில் சுமந்து திரிபவன் தான் கணவன். மனைவியையும் பிள்ளைகளையும் தலையில் சுமக்கிறார்கள். சம்பாதிக்கிற சம்பாத்திய புள்ள யாருக்குன்னு கேளுங்க. கல்யாணம் முடிச்சதுல இருந்து சம்பாதிக்கிறது புள்ள மனைவி மக்கள் எல்லாம் மனைவி மக்கள். இவர் எதை சேர்த்து வச்சிருப்பார் தெரியுமா? இந்த ஆப்பல நிறைய நோய்கள், பிரஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் அத்தனையும் சேர்த்து கொண்டு என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே மனிதன் கணவன். அந்த கணவனை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லணுமா இல்லையா? கல்யாணம் முடிச்சதுல இருந்து உன் தகப்பனார் கஷ்டப்படுறாருடா, வாழ்க்கையில தகப்பனை மறக்க கூடாதுடா. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தாய்மார்கள் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? கொப்பனை நம்பாதடா பிள்ளைகளு, அது ஒரு லூசு, அது பேச்சை கேட்டா நீ விளங்க மாட்டடா, கொப்பனை மட்டும் நம்பிடாதடா. அப்ப பையன் என்ன நினைக்கிறான்னா, ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்தில் 60 வயதை கடந்த தகப்பன்மார்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என் பிள்ளை என் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும். பேசுகிற பிள்ளைகள் இல்லை. தகப்பனுக்கு அருகிலே அமர்ந்து எப்படி இருக்கிறீர்கள் வாப்பா, உங்கள் உடல் எப்படி இருக்கிறது என்று பேசுகிற பிள்ளைகள் இல்லை. அதற்கு காரணம் தாய்மார்கள். தகப்பனின் மரியாதையையும் தகப்பனின் கண்ணியத்தையும் தகப்பனை பற்றிய நல் அபிப்பிராயத்தை பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டிய தாய்மார்கள் விதைக்காததன் பலன் இன்றைக்கு அனாதைகளாய் 60ற்கு மேல் இருக்கிற தகப்பன்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரின் பெருமையையும் சொன்னார்கள். வரலாறு பேசுகிறார். அல்லாஹ் அக்பர். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தலாக். குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாவே பெருமானார் பாசிட்டிவ் சிந்தனையோடு நுழைவார்கள். உள்ளே நுழைகிற போதே நல்ல சிந்தனையோடு நுழைகிற எந்த தகப்பனும் வாழ்க்கையில் தோற்பதில்லை. நம்ம பாஷையில சொன்னா என்ன நல்லா புரியும். ஒரு மனைவி கணவன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு நினைக்கிறீங்க? மனைவி கணவன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறா? வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டலுக்கு கூட்டு போகணும்னு எதிர்பார்க்கிறாள்? அறவே இல்லை. மாசம் 1 பவுன் நகை வாங்கி தரணும்னு எதிர்பார்க்கிறாள்? அறவே இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் எதிர்பார்ப்பது 4 பேருக்கு மத்தியில் என் கணவன் என்னை மதிக்க வேண்டும், குடும்பத்தில் என் கணவன் என்னை மதிக்கணும். ஆனா எல்லா ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. 4 பேர் இருக்கும் போதுதான் பொண்டாட்டியை இலக்காரமா பார்ப்பான். இலக்காரமா அவ கையில தஸ்பீ வச்சிருக்கிற மாதிரி, ஆம்பளை வச்சிருக்கிற மாதிரி உள்ளத்துல ஒரு தஸ்பீ வச்சுக்குவா. எப்பனா இலக்காரமா பாக்குறானோ எல்லாம் சேர்த்து வச்சுக்குவா. என்னைக்கு பிரச்சனை வருதோ ஒன்னொன்னா வந்து விழுகும். நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதை மறக்கவே இல்லை, வரிசையா வந்து விழுகும். மனைவி எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? கணவன் என்னை மதிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிகளை மணமுடித்து மதிப்போடு வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? உலகத்துல நடக்காத காரியம் ரசூலுக்கு நடந்தது. என்னைக்காவது மனைவி கணவனை புகழ்ந்திருக்கிறாங்களா? செல்வபுரத்தை தவிர. கணவன் கண்ணே மணியே வைரமே வைடூரியமே பொண்டாட்டியை பார்த்து
என்னைக்காவது பொண்டாட்டி செல்லமே வைரமே வைடூரியமே என்னைக்காவது மனைவி சொல்லி இருக்கிறாங்களா? ஜலாலஜரத்தை தவிர இல்லையா? அங்க நம்ம பக்கத்துல பார்த்தாக்க உங்களை எந்த நேரத்துல கல்யாணம் பண்ணமோ தெரியல, என்னை அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க, எல்லாம் சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளிட்டாங்க. ஆனால் 11 மனைவியும் ரசூலை புகழ்கிறார்கள். சம்சுன் வலில் ஆபாக்கி சம்சுன் வசம்சி தத்லு பாதல் இசா. எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன், எங்கள் சூரியன் இரவில் தான் உதயமாகும் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே. பெருமானாரை பார்த்து ஆயிஷா சொல்லுகிறார்களே, சூரியன் என்று ஆயிஷா சித்தரிக்கிறார்கள் பெருமானாரை பார்த்து. அப்ப மனைவி புகழுகிற கணவன் குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா பெருமானார் பாசிட்டிவா பார்ப்பாங்க. சின்ன விஷயத்தையும் பெருமானார் அன்போடு அணுகுவார்கள். பெருமானார் யாத்திகாஃபுக்கு செல்கிறார்கள். எல்லா ஹதீஸ் நூட்கள்ல இது இருக்கு. கடைசி 10 ரமலான் வந்து விட்டால் பெருமானார் யாத்திகாஃபுக்கு செல்வார்கள். 10 நாள் யாத்திகாஃப் இருப்பார்கள். பெருமானாரினுடைய பள்ளியை ஒட்டிய வீடுதான் ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீடு. ஆயிஷா கேட்கிறாங்க, ரசூலே உங்க கூட நானும் யாத்திகாஃப் இருக்கிறேன், பக்கத்து வீடு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அவ்வளவுதான். பெருமானார் வெளியே போனாங்க, இந்த செய்தியும் வெளியே போயிடுச்சு. பெருமானார் உள்ளே வருகிற போது பாக்கி இருக்கிற 8 மனைவிமார்களும் கூடாரம் போட்டு இருக்கிறார்கள். 8 பேர் கூடாரம். ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, என்னமா கூடாரமா இருக்கு? சகாபாக்கெல்லாம் தொழுக வரணுமே பள்ளிக்கு, எல்லாம் கூடாரமே இருக்கு. சொன்னாங்க அந்த 8 பேரும், ரசூலே நீங்க ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்தீங்கல்ல, உங்களோடு யாத்திகாஃப் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அதனாலதான் நாங்க 8 பேர் கூடாரம் போட்டோம். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? நேரா ஆயிஷா உனக்கு அனுமதி கொடுத்தா ஊரே சொல்லிருவியா? கண்டித்திருப்போம். அல்லது இந்த 8 பேரை பார்த்து நான் ஆயிஷாவுக்கு தான் அனுமதி கொடுத்தேன், உங்களுக்கு கொடுக்கவில்லை, சென்று விடுங்கள் வெளியே சொல்லுவோம். ஆனா பெருமானார் அது எதுவுமே சொல்லல. இதான் ரசூல் தனித்துவத்தோடு நிற்கிறார்கள். பாசிட்டிவ் சிந்தனையான கண்மணி ரசூலுல்லாஹ். இந்த பிரச்சனை வருகிற போது நேரா ஆயிஷாட்ட போனாங்க. ஆயிஷா என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வருஷம் நான் யாத்திகாஃப் இருக்கலன்னாங்க. ஆயிஷா நீங்க இல்லையா? அப்ப நானும் இல்லைன்ட்டாங்க. 10 நிமிஷத்துல 8 கூடாரமும் காலி. யார் மனதையும் உடைக்காமல் பெருமானார் கையாண்ட வழி அலாதியான. குடும்பத்திற்குள் இப்படி பிரச்சனைகளை அழகாக அவிழ்த்திருக்கிறோமா? உலகத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாம யாரும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. ஆனா நம்ம காலத்துல சண்டை எப்படி நடக்கும் தெரியுமா? 80ஸ்ல நான் சொல்றேன், கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்தோன்னு உடனே கடிதம் எழுதும். மனைவி, என் மாமியா என்ன அப்படி பேசிருச்சு, என் நாத்தனா என்ன எப்படி பேசிருச்சு, வாப்பா உடனே வந்து என்ன கூட்டு போங்க. கடிதம் போகும். இந்த கடிதம் போறதுக்கு ஒரு 3 நாள், அவர் பெறப்பட்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் முடிச்சு வர்றதுக்கு ஒரு 3 நாள், ஒரு வாரம் கழிச்சு வருவாரு. 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. புருஷன் முன்னாடி சேர்ந்துருவாங்க, ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மகளே கேட்கும் என்ன வாப்பா சொல்லிக்காம வந்துட்டீங்களே என்னன்னு. அட கழுத, நீ தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் போட்ட. இது நம்ம பார்த்த காலம். இப்பெல்லாம் அப்படி இல்ல. செல்போன் ஆன் பண்ணி வச்சிருந்தா சண்டையே ஸ்டார்ட். என்னெல்லாம் பேசுறாங்க கேளுங்க வாப்பா, என்னென்னலாம் செய்யறாங்க பாருங்க வாப்பா. உடனே அவருக்கு அப்படியே பிரஷர் ஏறும். ஏற அம்மா ஓலாவுக்கு போன் பண்றேன், ஓடி வந்து முடிச்சு குடும்பம் நாசமா போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாசிட்டிவ் சிந்தனை நம்முடைய இல்லங்களுக்குள் வந்ததா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இல்லை. இரண்டாவது பொருளாதாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தில் பொருளாதாரத்தை தேடுவதற்கு தடையை விதிக்கவே இல்லை. ஃபம்சுஃபி மனாகிபிஹா, அல்லாஹ் சொல்லுகிறான், சந்து பொந்தெல்லாம் அலைந்து திரிந்து பொருளாதாரத்தை தேடு. இதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிந்து விட்டால் மஹல்லாவுக்குள்ளே அல்லாஹ் சொல்லல, பூமி முழுக்க நாம் விரித்து கொடுத்திருக்கிறோம், பூமி முழுக்க சென்று பொருளாதாரத்தை தேடுங்கள்.
சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் போய் பாருங்களேன். அந்த காலத்துல 1800 இங்கிருந்து படகில சென்றிருக்கிறார்கள். பினாங் படகில. காரணம் என்னன்னு கேட்டா அங்க அதான் எழுதி போட்டிருக்காங்க, அல்லாஹ் பொருளாதாரத்தை உலகம் முழுக்க தேட சொல்லி இருக்கிறான், அதனால் நாங்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தோம். அல்லாஹு அக்பர். பொருளாதாரத்தை தேடு, ஆனால் இதுவே நிரந்தரம் என்று நினைக்காது. பொருளாதாரம் நிம்மதியை கொடுக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே. நிம்மதிக்கும் பொருளாதாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம். எல்லாத்தையும் கோடீஸ்வரனாக லட்சாதிபதியாக ஆக்கிய நாயகம் மதீனாவிற்குள் நுழைகிற போது எப்படி ஏழையாக இருந்தார்களோ, அவர்கள் வஃபாத்தாகிற போதும் அதே வீட்டில் தான் ஏழையாக இருந்தார்கள். இதான் பெருமானாரினுடைய வாழ்க்கை. எல்லாத்தையும் பணக்காரனாக்கிட்டாங்க. ஒரு சமூக தலைவர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அவர் வாழ்க்கையில் காலத்தால் அழிக்கப்படாத தலைவராக மாறிவிடுவார். அல்லாஹு அக்பர். பெருமானார் பொருளாதாரத்தை ஈட்டி தந்த முறை, காசு மேல ஆசைப்படாத, காசு ஒன்ன தேடி வரணும். இதுதான் நாயகத்தினுடைய கொள்கை. நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இதைத்தான் செய்தார்கள். ஆனா இன்னைக்கு சமூகம் என்ன நினைக்குதுன்னா, நிறைய காசு வந்தா நிம்மதி வந்துடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து செல்கிறார்கள் பாலைவனத்திலே. டம்மு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னன்னு பார்த்தா தங்க குடம் உள்ளே தங்க காசு. பார்த்த உடனே நாம அப்படி பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ் அள்ளிப்போம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களாம்? உர்ரி கைரி யா கத்லா, கொலகார பாவியே. யார பார்த்து? தங்க குடத்தையும் தங்க காசையும் பார்த்து, கொலகார பாவியே, நான் ஒன்ன தொடமாட்டேன், என்ன நீ விட்டுருன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவங்க போய் 5 நிமிஷத்துல ஒரு ஆள் வந்தான், தங்க குடம் உள்ள தங்க காசு. அடடா, அள்ளும் போது என்னொருத்த பார்த்துட்டான். ஏய், இது பொக்கிஷன் தானே, கீழே இருந்தானே எடுக்கிற, எனக்கு பங்கு வேணும்னா. சரி பிரச்சனை இல்லை விடு, உனக்கு பாதி காசு எனக்கு பாதி காசு. பிரிச்சாச்சு. பிரிச்ச உடனே அவன் கேட்டான், அப்ப இந்த குடம் யாருக்குன்னா? காசை பிரிச்சாச்சு, இந்த குடம் யாருக்கு? அப்ப அவன் சொன்னா, முதல்ல பசியா இருக்கு, சாப்பிடுவோம், போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் குடத்தை பத்தி பேசலாம். சாப்பாடு வாங்குறக்குள்ளாட்டி நீ தூக்கிட்டு போயிட்டா, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. சரி மாப்பிள்ள, நானே வாங்கிட்டு வர்றேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்தான். அதற்கு இடையில இவன் மனசு மாறிடுச்சு, இந்த குடம் தங்க காசு எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும்னு சொல்லி மரத்துல இருந்து குச்சியை எடுத்து கூர்மையாக்கி அவன் வந்தவொன்னு வயிற்றுல குத்திட்டான். அவனை காலி பண்ணிட்டு அத்தனை காசையும் எடுத்துக்கிட்டான். கடுமையான பசி. அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டானோ என்னவோ, இவனும் செத்து போயிட்டான். காரணம், வர்ற வழியில சாப்பாட்டுல அவன் விஷத்தை கலந்து கொண்டு வந்தான். 2 பேர் செத்து கிடக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாயந்தரம் வந்தாங்க. யா கத்லா, காலையில தானே சொல்லிட்டு போனேன், அது முன்னாடி 2 பேர்த்த போட்டு சொல்லிட்டியா? யா கத்லா, கொலகார பாவியே, இந்த பணம் நிறைய பேர்களை வழிகெடுத்து இருக்கிறதே தவிர இந்த பணம் வழிகாட்டியவர்கள் குறைவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை தேடுங்கள், அதுவே இறுதி ஸ்டேஷன் என்று நினைக்காதீர்கள். 2 விஷயம், பொருளாதாரத்தை எவ்வளவும் தேடலாம், அது நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த பொருளாதாரம் சந்ததி சந்ததிகளுக்கு செல்ல வேண்டுமானால் 2 செய்யணும். தத்தநாசரு வலா துஸ்ரிஃபு, ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள். இந்த 2 இருந்துச்சுன்னா உதவுதல் வீண்விரயமின்மை, காலம் காலத்திற்கு சேர்த்து வைத்த பணம் நிலைக்கும். அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவசியம் இல்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவசியமான ஒன்று வெளியே போகும். அவசியம் இல்லாத டிவி உள்ள வந்துச்சு, அவசியமான சொந்தங்கள் வெளியே போனது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றதா இருந்தா, அன்னைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 10 பேர் 15 பேர் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, பாத்ரூம் வெளியேறிச்சு. அது வரைக்கும் உறவுகள் உள்ள இருந்துச்சு. என்னைக்கு அட்டாச்சுன்னு வந்துச்சோ உறவுகள் எல்லாம் வெளியே சென்று விட்டது. இந்த பாத்ரூம் மட்டும்தான் உடன் நின்று கொண்டிருக்கிறது, இல்லையா? இதுதான் சமூகம். பொருளாதாரத்தை தேடலாம்,
ஆனால் தத்தனாசரு வலா துஸ்ரிஃபு. அந்த உதவுறது எப்படி உதவணும் தெரியுமா? இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக உதவும் சிந்தனையாளர்கள். அல்லாஹ் அந்த எண்ணத்தை எல்லா இளைஞர்களின் இதயத்திலும் விதைத்திருக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கண்ணியம் கெடாமல் உதவ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா 24 வயசு ஜாபிர் ரலியல்லாஹு ஹுனைன் போர்க்களத்திலே கிழட்டு ஒட்டகத்தில் வருகிறார்கள். போர்க்களம் முடிஞ்சு வரும்போது பெருமானார் கேட்கிறாங்க, ஜாபிர் கிழட்டு ஒட்டகத்தில் வருது 24 வயசு பையன், நம்ம ஊர்ல போறதா இருந்தா எப்படி போவான்? டியூக் பைக் இல்லையா? 24 வயசு பையன் என்னைக்காவது சைக்கிள்ல போவானா? அப்படி போனா இந்த காலத்துல அவன் தான் அவுளியா. அவுளியாவை போய் தேடிட்டு இருக்க தேவையில்லை. சைக்கிள்ல எந்த பையன் போறானா அவன் தான் டியூக். ஆனா அவர் கிழட்டு ஒட்டகத்துல பெருமானார் கேட்கிறாங்க, என்ன ஜாபிர் கிழட்டு ஒட்டகை? ரசூலே, என் தகப்பனார் இறக்கிற போது நிறைய கடனை விட்டு சென்றிருக்கிறார், எனக்கு 7 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும், கிழட்டு ஒட்டகையே பெரிய விஷயம் ரசூலே. பெருமானார் ஒட்டகையை தடவுகிறார்கள், ஒட்டகை பீடி நடை போடுகிறது. பெருமானார் கேட்டாங்க, ஜாபிர் ஊருக்கு போன உடனே உங்க சகோதரி எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்களே, என்ன வாங்கி வச்சிருக்கிற? வெளிநாட்டில இருந்து வரும்போது வெறுங்கையோடு வர முடியுமா? ஹுனைனிலிருந்து செல்லுகிறீர்கள், சகோதரிகள் 7 பேரும் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா என்ன இருக்கிறது ஜாபிர்? ரசூலே, நானே ஏழை, கிழட்டு ஒட்டகையை தவிர எதுவுமே இல்லை ரசூலே. பெருமானார் சொன்னாங்க, அப்ப இந்த ஒட்டகத்தை வித்து வாங்கிட்டு போய, இந்த ஒட்டகத்தை யாரு வாங்குவாங்க ரசூலே? கிழட்டு ஒட்டகை, சாக போகிற ஒட்டகை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். பெருமானார் சொல்றாங்க, நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். உங்களுக்குன்னா இது அன்பளிப்பு ரசூலே, அன்பளிப்பெல்லாம் வேண்டாம், பணம் தந்து விடுகிறேன். பரக்கத்துக்கு ஒரு திர்கம் கொடுங்கள் ரசூலே. பெருமானார் இந்த ஒட்டகம் 1 திர்கத்தை விட அதிகம் விலை ஏற்றி 800 திர்கம் விலை பேசுகிறார்கள். கண்மணி நாயகம் மதீனா வருகிறது, பணத்தை வாங்காமல் சென்று விட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஜாபிர் ரலியல்லாஹு கட்டி வைத்து விட்டு புறப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் போய் எப்படி கேட்கிறது? பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள், பிலால் என் தோழர் வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுவார், அதற்கு முன்னால் இந்த பணத்தை கொடுத்து வீட்டு தேவைகள் அத்தனையும் வாங்கிக் கொண்டு என் தோழர் செல்ல வேண்டும். ஓடி போய் பிலால் ரலியல்லாஹு தஆலா 800 திர்கத்தை கொடுக்க தேவையானதை எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள், பிலால் பாருங்கள், இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று இது நாயகத்தின் அன்பளிப்பு என்று அவரிடத்தில் கொடுத்து வாருங்கள். இது நாயகத்தின் அன்பளிப்பு என்று கொடுத்து வாருங்கள். அவர் கண்ணியமும் கிடக்கூடாது. ஏன்னா சகோதரிகள் கேட்பாங்கல்ல, ஒட்டகத்துல போனீங்க சும்மா வர்றீங்களேன்னு. அவர் கண்ணியமும் கிடக்கூடாது, அவர் தேவையும் பூர்த்தியாக வேண்டும். நம்முடைய உறவுக்காரர்கள்ட்ட இப்படி ஒரு நிலை, கண்ணியம் கெடாமல் கீழே இருப்பவர்களை தூக்கினால் இவர் செல்வம் குறையவே குறையாது, குறையவே குறையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்த வழிமுறை. அல்லாஹு அக்பர். பொருளாதாரத்தை தேடு, ஆனால் உன் வீட்டுக்கு வட்டி வந்துவிட வேண்டாம். இன்னைக்கு வட்டி இல்லாம வாழ்க்கையே இல்லை. முத வட்டி யாருனால வந்துச்சு தெரியுமா? உலகத்துக்கு முதல்ல வட்டியை உருவாக்குனவங்க யூதர்கள். அதை தடுக்க வந்தது யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? எவனாவது வட்டி வாங்கினா வட்டி மூசா வர்றாரு. என்னமோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வட்டி கடை வச்சு நடத்தின மாதிரியே அவர் வட்டி மூசா வர்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் உயிரோடு இருந்தாங்கன்னா குறவடை கடிச்சிருவாங்க. வட்டி மூசாவா? மூசா என்ன வட்டி கடையா வச்சிருந்தாரு? அன்பிற்குரியவர்களை இந்த சமூகத்துல எப்படி எல்லாம் மாத்தி போடுறான் பாருங்க. தனக்கு தோதுவாக மாற்றுகிற சமூகம் இந்த சமூகம். பொருளாதாரத்தை தேடலாம், ஆனால் வட்டி கூடாது. ஒருவருக்கொருவர் உதவுதல் வீண் விரயம். இந்த சமூகத்துல வீண் விரயம் எவ்வளவு இருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். உணவிலிருந்து உடுத்துகிற ஆடையிலிருந்து நாம பார்த்திருக்கிற சின்ன பிள்ளையில 2 Dress 3 Dress தவிர வேற ட்ரெஸ்ஸே இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பீரோவை திறந்தா ஒரு 200 சேலை இல்லையா? எதுக்கு வச்சிருக்கோன்னே தெரியல, எதுக்குன்னே தெரியல. சில சேலைகளை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வாங்கணுமா என்று எண்ணுகிறது. அன்பிற்குரியவர்களே, வீண் விரயம் அறவே கூடாது.
அப்படி இருந்தால் இந்த பொருளாதாரம் நிலைத்திருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தை உருவாக்கிய, குடும்பத்தை உருவாக்கிய ரசூல், பொருளாதாரத்தை சீரமைத்துக் கொடுத்த ரசூல், சமூக அக்கறையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைப்பவன் தான் முஃமின். குர்ஆன்ல எறும்பு இடம் பெற்றிருக்கிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு சூறாவுக்கு பேரு எறும்பு, ஒரு சூறாவுக்கு பேரு எறும்பு. காரணம் என்ன தெரியுமா? அந்த தலைமை எறும்பு இனத்தை பாதுகாத்தது. சுலைமான் படையோடு வருகிறார், எறும்புகளே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், தெரியாமல் அவர் உங்களை நசுக்கி விடுவார். இந்த செய்தி கேட்ட உன்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பை கூப்பிடுறாங்க, வா. எறும்பு பேசுறது கேட்டிருக்கு. அப்ப இப்படி ஒரு கருவி கண்டிப்பா வரும். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான்னா அது நடக்காம இருக்காது. எறும்பு பேசுவதையும் கேட்கும் ஆற்றல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இருந்திருக்கிறது என்றால் ஒரு காலம் வரும் பறவைகள் பட்சிகள் பேசுவதையும் கேட்க முடியும், விளங்க முடியும். அல்லாஹு அக்பர். எறும்பை கூப்பிட்டாங்க, வா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உன் இனத்தை பாதுகாத்தாய், ஒரு எறும்பு கூட பாதிக்காமல் பாதுகாத்தாய், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அந்த எறும்புக்கு என்ன துணிச்சல் பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆள் இல்ல, உலக சக்கரவர்த்தி. இன்னைக்கு இருக்கிற பில்கேட்ஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரன் அப்படின்னா பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உலக சக்கரவர்த்தி எறும்பை பார்த்து கேட்கிறாங்க உனக்கு என்ன வேணும்னு. அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுச்சு, உலக சக்கரவர்த்தியை பார்த்து, அன்தல் ஆஜிஸ், நீங்களே பிச்சைக்காரன். யாரை பார்த்து? நம்ம பார்த்து ஒரு ஆள் பிச்சைக்காரன்னா தாங்கிக்குவோமா? அடுத்து ஒரு மசாலா பேச்சு, தாலிபு மீனல் ஆஜிஸி கைரு ஜாயிஸ், பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னு மசாலா. பிச்சைக்காரன் உட்காந்து 500 ரூபாயா எண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஒரு 4000 ரூபாய் கடை முடுறான்னு பிச்சைக்காரன்ட்ட கேட்டான்னா இவன் அவனோட பெரிய பிச்சை. பிச்சைக்காரன்ட்ட கடை வாங்கினவனை பார்த்துருக்கீங்களா? அன்பிற்குரியவர்களே, எறும்பு சொல்லுச்சு பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்ல. வந்ததே கோபம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நான் பிச்சைக்காரன என்கிட்ட கேட்கறது ஜாயிஸ் இல்லையா, என்ன வேணாலும் கேளு. அந்த எறும்பு சொல்லுச்சான், ஜித்னி உமரி வரிசுக்கி, என் வயதை கொஞ்சம் நீளமாக்கு சுலைமான், என் ரிசுக்கை கொஞ்சம் அதிகமாக்குங்கள் சுலைமான். என் வயசை கொஞ்சம் நீட்டி கொடுங்க, என் ரிசுக்கை கொஞ்சம் அதிகமாக்குங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ரெண்டு ஏன் கண்ட்ரோல்ல இல்லையே? இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குதோ அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நீயும் நானும் பிச்சை தான். சமூக அக்கறை எறும்புக்கு இருந்ததால் குர்ஆனில் இடம் பிடித்தது. அப்ப நாம சமூக அக்கறை உள்ளவர்களால் பக்கத்து வீடு எப்படி இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்களா? அது ஜாதி மத இனம் எதுக்குமே மார்க்க சொல்லவே இல்லை. கஷ்டத்தில் இருக்கிறார்களா, அவர்களுக்கு உதவு. ஆனா இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலை பக்கத்து வீட்டை கண்டுகொள்ளாத நிலை. ஒருவன் அழகாக ஒரு கார்ட்டூன் போட்டு கதையாக எழுதியிருந்தான். 2 சிங்கம் கதை போட்டிருந்தான். 2 சிங்கங்கள் பேசிக்கொண்டதாம், நான் காட்டுக்குள்ளே செல்லுகிறேன், நீ நாட்டுக்குள்ளே செல். ஒரு வருஷம் கழிச்சு கெட் டுகெதர், ஒண்ணு சேரலாம். சரின்னு ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள போச்சு, ஒண்ணு நாட்டுக்குள்ள வந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு 2 வந்தா காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் மெலிஞ்சு போயிருக்கு, ஆனா நாட்டுக்குள்ள வந்த சிங்கம் கொழு கொழுன்னு இருக்கு. அப்ப இது கேட்டுச்சான், காட்டுக்குள்ளதான் நிறைய இறை இருக்கும், நீ இப்படி மெலிஞ்சு போயிருக்க. இல்லை, இந்த மனுஷன் காடை அழிச்சு வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ நாட்டுக்குள்ள போய் எப்படி கொழு கொழுன்னு இருக்கிற? அப்ப அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் அப்பார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கிறேன், லிப்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் நான் இருக்கிறேன். எவனாவது தனியா வந்து ஆட்டை போட்டுருவேன், ஆனா ஒருத்தன் கூட தேடி வந்ததே இல்லை. அபார்ட்மெண்ட் வாழ்க்கை இப்படித்தான். பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல், அவர்களின் கஷ்டம் என்ன, அவர்களின் இன்னல் என்ன, அவர்களின் தொல்லைகள் என்ன. ஆனால் மார்க்கம் இதை சொல்லவில்லை, மாணவி இப்படி நடக்கவில்லை. அல்லாஹு அக்பர். பக்கத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வாழச் சொல்கிறார்கள். நிறைவாக சொல்லி நான் முடிக்கிறேன். அத்தனையும் சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இறந்ததற்கு பிறகும் வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய். இன்னைக்கு காலத்தால் அழிக்க முடியலையே ஜமால் முகமத, திருச்சி ஜமால் முகமத. காரணம், அவர் இறந்து போய் பல ஆண்டுகளாகிவிட்டது.
பள்ளிக்கூடம் ஒன்றை உருவாக்கினார். காலத்தால் அழிக்க முடியாதவராய் மாறி போயிருக்கிறார். ஒரு அப்துல் காதர் கல்வி நிலையத்திற்காக அவர் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? அதிராம்பட்டினம் அப்துல் காதர் 1500 ஏக்கர் கொடுத்திருக்கிறார். 1500 ஏக்கர் மறுமைக்காக. இன்னைக்கு அந்த வக்ஃபு குறைஞ்சு போச்சா இல்லையா? மறுமையின் சிந்தனை இன்றைக்கு குறைந்து போனது. மறுமையின் சிந்தனையே இல்லை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த கோழியும் கோழி குஞ்சும் பேசிக்கிச்சான். மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை பத்தி நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்தோம்னா, அந்த கோழி அம்மா கோழியை பார்த்து சொல்லிச்சான், அம்மா மனுஷனுக்கு எத்தனை பேர் பார்த்தியா? அப்துல் காதருங்கிறான், அபுத்தாயிருங்கிறான், ஐயா சாமிங்கிறான், ஆரோக்கிய சாமிங்கிறான், எவ்வளவு பேரு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பட்ட வேற டாக்டருங்கிறான், ஐஏஎஸ்ங்கிறான், ஐபிஎஸ்ங்கிறான், எம்எல்ஏங்கிறான், எம்பிங்கிறான், மோதினாருங்கிறான், பேசிமாவுங்கிறான். நமக்கு ஒரு பேரும் இல்லைம்மா, நீயும் கோழி நானும் கோழி, 2 பேரும் கோழி தான். அப்ப தாய் கோழி சொல்லிச்சான், கவலைப்படாத, மனுஷன் இருக்கும்போது நிறைய பேர், நிறைய பட்டம், ஆனா அவன் மூத்த போயிட்டான், ஒரே பேர் தான், ஜனாசா, மையத். ஆனா நம்ம அப்படி இல்லைம்மா, இருக்கும்போது ஒரு பேர் தான், ஆனா நம்ம மூத்தா போயிட்டோம்னு வச்சுக்க எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65மா, சிக்கன் டிக்காமா, சில்லி சிக்கன்மா, சிக்கன் பஞ்சாபிமா. இருக்கிற போது பேர் எடுப்பதை விட இறந்ததற்கு பிறகு வாழவை. வள்ளல் நபி வஃபாத்தாகி 1400 ஆண்டுகளை கடந்து வாடுகிறார்கள். இதை போல இந்த உம்மத்தும் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த வழியில் வள்ளல் நபியின் வழியில் வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.